ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து ரொம்ப நாளாக ஓடி லேசாக உப்பு வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு ஃபில்ட்ரு வந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? அந்த ஃபில்டரை வந்து கலட்டி மாற்றினா தண்ணி வந்து நல்லா வந்துடும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 வயர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே போகுது பார்த்தீங்களா? இது வந்து உள்ளே தண்ணி போயிட்டு இது வந்து ஃபில்டர் ஆகி இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஆரோக்குள்ளே வந்து போகுது. இது அவுட்டு. ஸோ இதில் நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு எடுத்துகிட்டு அதை கலட்டி மாட்டலாம். சரிங்களா? திரும்பி கலட்டிட்டு இதோ பார்த்தீங்களா உள்ளே இருக்க ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு. இந்த பதில் புது ஃபில்டரை நம்ம மாற்ற போகிறோம். வந்து கழுவாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்க ஃபில்ட்ரு தான் நாளடைவில் இப்படி மாறி 80 ரூபாய்க்கு ஒன்று, 100 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. இதை வாங்கி நம்ம மாட்டினாலே போதும். இதுவே ஒரு ஆளை கூப்பிட்டோம்னா 400 ரூபா 500 ரூபா கேட்பாங்க. ஸோ நம்மளே முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பால்ஸ். இந்த வாட்டருக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பால்ஸ் தான். இது ஆக்சுவலாக இது என்ன பால்ஸ்னால் கடிகார பால்ஸ் தான். உள்ளே வந்து ஒரு காடி இருக்கும். அந்த காடிக்கு நேராக அது வைக்கணும். வச்சுட்டு இந்த பால்ஸ் வந்து உள்ளே நம்ம போடணும். வச்சு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டிடலாம். தண்ணியிலேருந்து வர இருக்கு மாட்டியாச்சு. இது ஆரோ வந்து வெளியே வர சுத்தமான தண்ணி. மாட்டினா இப்போ ஆரோ 10 நிமிஷம் ஓட விட்டுட்டு தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு அந்த இதையும் க்ளீன் பண்ணிடணும். எனக்கு தண்ணி ஏற்கனவே இருக்குது, அதனால் நான் க்ளீன் பண்ணலை. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம். 10 நிமிஷம் தண்ணி ஓட்டி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி யூஸ் பண்ணி இந்த ஃபில்டரை 3 மாதத்துக்கு ஒருக்க மாற்றினா ரொம்ப நல்லது. காமிச்சு இல்லையா, அந்த மெமரியை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க மாற்றிடணும். இல்லாட்டி வந்து உப்பு தண்ணி அதிகமாக போக உள்ளே இருக்க மோட்டர் இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கெட்டு போய் 2000 ரூபாய்க்கு மேலே செலவு வந்துடும். அதனால் அடிக்கடி மாற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.